ஹலோ. ஹலோ. டிஎன்பிஎஸ்சிங்களா? வணக்கம். சொல்லுங்க மேடம். மேடம், குரூப் 2 தமிழ் இருக்குல்ல மேடம், அதுக்கு சோர்ஸ் எங்க இருந்து மேடம் படிக்கணும்? சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் நல்லா மேடம். அது எனக்கு ஓகே மேடம். பட் இந்த குரூப் 4 கொஸ்டின்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க மேடம். அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும், எந்த கல்வெட்டுல இருந்து வரும், எந்த ஓலைச்சுவடியில இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல, அது இல்ல நாங்க வேற ஏதாவது புக்ல இருந்து கேட்போம். எந்த ஓலைச்சுவடி எந்த கல்வெட்டுன்னு நாங்க சொல்லிட்டோம்னா அப்புறம் பரீட்சை எதுக்கு மேடம் உங்களுக்கு? அப்படி சொல்ல வரல மேடம். எந்த நூற்றாண்டுக்குள்ள படிக்கிறதால சொல்லுங்க மேடம். நாங்களே சொல்லிட்டோம்னா 1953ல உள்ள புக் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி மேடம் எழுதுவோம்? அப்போ ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தா என்ன மாதிரி நீங்க ரெஃபரன்ஸ் புக் போடுங்க மேடம். ஓலைச்சுவடி இந்த மாதிரி சொல்லுங்க மேடம். எனக்கு இந்த குரூப் 2 பிலிமினரி எக்ஸாமுக்கு தமிழ் சிலபஸ் எப்படி படிக்கின்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்களா மேடம்? சிலபஸ் கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சுக்காங்க சார். எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுக்காங்க. அதான் மேம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ன்றது தான் அந்த அதுக்கான பவுண்டரி நாங்க எது தெரிஞ்சா படிக்கும் மேம். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவும் தெரியலங்க மேம். அதெல்லாம் பவுண்டரி எல்லாம் சொல்லிட்டோம்னா அப்புறம் நாங்க எதுக்கு எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு வைக்கிறது? இப்போ நீங்க இதுக்கு வேலை வாங்கிட்டு போயிடும். இல்லைங்க மேம், நீங்க குவாலிஃபிகேஷன் தாண்டி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அது எங்க இருந்து கேக்குறது தெரிஞ்சதுன்னா நாங்க கொஞ்சம் படிச்சுப்போம் மேம். இவ்வளவு நாள் இல்ல, ஏதோ ஒரு முறை கேட்டா இது பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு நாள் இவ்வளவு டஃபாவோ இவ்வளவு இதுவா வந்ததா? இல்ல இல்லைங்க மேம், இதே தொடர்ந்து என்ன பண்றது? ஒரு முறை வந்ததுக்கே இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி? அது ஒரு முறை வந்தது சொல்றீங்க மேம். இந்த குரூப் 2ல அப்படிதான் வரும்ன்றத மெயின் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா மேம், இதே திரும்ப தொடர்ந்து வருமான்றதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. எப்படியா இருந்தாலுமே சார், கொஸ்டின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது சிலபஸ்குள்ள தான் வரும். அது டஃபா வருது, லூஸா லைட்டா வருதுன்றது அது உங்களுடைய இதுதான், கண்ணோட்டம் தான். படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும், படிக்காதவங்களுக்கு டஃபா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நாங்க கேட்கறது சிலபஸ்ல இருந்து கேட்போம். நீங்க தான் எல்லாத்துக்கும் தயாராகணும். கவர்மெண்ட் வேலைன்னும் போது நம்ம எப்படி கொஸ்டின் வந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். அது ஓகேங்க மேம், எப்படி கொஸ்டின் வந்தாலும் நாங்க ஆன்சர் பண்ணதான் போறோம். அது இல்லைன்னு சொல்ல. நாங்க என்னன்னா, நாங்க என்ன தேர்வோட கோரிக்கை என்னன்னா, நாங்க எங்க இருந்து படிக்கணும், அந்த சோர்ஸ் நீங்க இந்த சோர்ஸ் இருந்தா கேட்போம் அப்படின்ற ஒரு பவுண்டரி இருந்துச்சுன்னா நாங்க மாட்டாங்க. சோர்ஸ் உங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சிலபஸ் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு இதுல இருந்து வரும் கொஸ்டின் அப்படி சிலபஸ் தான் தர முடியும். இல்லைங்க மேம், நீங்க சில ஓலைச்சுவடி. வணக்கம் டிஎன்பிஎஸ்சி மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க மேம். இப்போ இந்த குரூப் 4 முடிஞ்சிச்சுல மேம்? ஆமாம்மா. அதுல கொஞ்சம் 1953 கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு மேம். நெக்ஸ்ட் நாங்க ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா எதை ரெஃபரன்ஸா வச்சு படிக்கணும்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க. சிலபஸை வச்சு எடுங்கம்மா. ஏதோ ஒரு முறை கொஞ்சம் டஃபா கேட்டாங்கன்னா அதே மாதிரியே கேட்பாங்க. 47ல அப்படிலாம் கேட்பாங்க, 53ல கேட்பாங்கலாம் பயப்பட வேணாமா. ஏதோ ஒரு முறை டஃப் ஆயிடுச்சு, உங்களை கேட்டிருக்காங்க, கடினமா இருந்தது, விடுங்க. அடுத்த எக்ஸாம் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதன்படி படிங்க. அதையே வச்சுக்கிட்டு பழசையே பேசிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? இதே மாதிரியே வந்துச்சுன்னா என்ன மேம் பண்றது? எங்க ஒரு வருஷம் அந்த இது ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆயிரும்ல மேம். சரி, இந்த மாதிரி டஃப் எத்தனை முறைமா வந்தது? அது ஓகே மேம். எத்தனை முறை டஃபா வந்தது? சரிங்க மேம், குரூப் 4க்கு வந்துருச்சு மேம். நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு, அடுத்து ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னா அடுத்த பரீட்சை குரூப் 2க்கு சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதன்படி படிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா படிங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து தான் கேட்பாங்க.